டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வீடியோவில் லேண்ட் ரீஃபார்ம்ஸ் என்று சொல்லக்கூடிய நில சீர்திருத்தம் பற்றிய முழுமையான விவரங்களை இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. இந்த பகுதியில் இருந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கட்டாயமாக ஒரு சில கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். எனவே அதனுடைய முக்கியத்துவம் கருதி இந்த தலைப்பானதை பற்றி இப்போது பார்க்கலாம். அதாவது இந்தியாவில் நில சீர்திருத்தம் லேண்ட் ரீஃபார்ம்ஸ் இன் இந்தியா பற்றிய முழுமையான விவரங்களை இப்போது பார்க்கலாம். இந்தியா விடுதலை அடைந்த காலத்தில் நாட்டில் பல இடங்களில், அதாவது தெலுங்கானா, திருவிதாங்கூர், ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டங்கள் ஆகிய இடங்களில் விவசாய போராட்டங்கள் வெடித்தன. ஏழை விவசாயிகளுக்கு உதவும் வகையில் சர்வோதயா இயக்கம் கூட்டுறவு சங்கங்களை அமைத்து வலுப்படுத்தின. 1950 மற்றும் 1960களில் நில உச்ச வரம்பிற்கான சட்டங்கள் பல்வேறு மாநிலங்களில் இயற்றப்பட்டன. அதற்கடுத்து விடுதலைக்கு பிறகான நில சீர்திருத்தங்கள் இந்திய வேளாண்மை துறையில் காணப்பட்ட தனிப்பட்ட அம்சங்கள் என்னவென்றால், பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வருவதுடன் சமூக நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதாகும். இதையொட்டி விடுதலைக்கு பிறகு ஒருங்கிணைந்த நில சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டன. இதற்கு முன்னர் நிலவிய நில தகராறுகள், மோதல்கள் ஆகியவற்றை கணக்கில் கொண்டு இந்த சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டன. நில சீர்திருத்தங்களின் நோக்கங்களை இப்போது பார்க்கலாம். அதாவது முதலாவதாக நில சீர்திருத்தத்தின் முதலாவதாக நோக்கம் ஜமீன்தாரி முறை ஒழிப்பு, இடத்தரகர் முறை ஒழிப்பு. இரண்டாவது நில உச்சவரம்பு கொண்டு வருதல். மூன்றாவது குத்தகை விவசாயிகள், உழவர்கள், விவசாய தொழிலாளர்கள் பாதுகாப்பு. நான்காவது விவசாய சமுதாயங்கள் இடையே கூட்டுறவை ஏற்படுத்துதல் போன்றவை நில சீர்திருத்தத்தின் முக்கியமான நோக்கமாகும். இது டிஎன்பிஎஸ்சி தேர்வில் பலமுறை கேட்கப்பட்ட கேள்வி நண்பர்களே. திரும்ப திரும்ப கேட்டு ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். திரும்பவும் கேட்பதற்கு வாய்ப்புள்ளது. அவற்றை பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். அதாவது இடைத்தரகர் முறை ஒழிப்பு. நில சீர்திருத்த சட்டங்களின் முதன்மையான நோக்கங்களில் ஒன்று வேளாண்மை விளைச்சலை பகிர்வதில் காணப்பட்ட முரண்பாடுகளுக்கு காரணமான இடைத்தரகர்கள் எனப்படும் ஜமீன்தார்கள், ஜாகீர்தார்கள் போன்றோரை அகற்றுவதாகும். இதன் மூலம் உழுபவனுக்கே நிலம் சொந்தம் என்னும் முறை கொண்டு வரப்பட்டது. ஜமீன்தாரி முறை ஒழிப்பு மற்ற மாநிலங்களை விட உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் தற்காலிகமாவது அமல்படுத்துவது எளிதாக அமைந்தது. அங்கு பத்திரப்பதிவு முறை மற்றும் நிர்வாக இயந்திரம் ஏற்கனவே இருந்ததுதான் காரணமாகும். அடுத்து நில உச்ச வரம்பு. நில உடைமை மற்றும் பயன்பாட்டில் சமத்துவத்தை ஏற்படுத்தும் வகையில் நில உடைமைக்கு உச்சவரம்பு விதிக்கும் உச்சவரம்பு சட்டங்கள் அனைத்து மாநிலங்களிலும் கொண்டு வரப்பட்டன. இதன் மூலம் எதிர்காலத்தில் நிலம் பிரிக்கப்படுவதும் தவிர்க்கப்பட்டது. இருந்தபோதும் அளவுகள் நிர்ணயிப்பது, உடைமை மாற்றங்கள், விதிவிலக்குகள் ஆகியன குறித்த சட்டங்கள் மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபட்டன. அஸ்ஸாம், ஜம்மு காஷ்மீர், மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களில் நில உச்சவரம்பு முறையே 50 ஏக்கர், 22.75 ஏக்கர், 25 ஏக்கர் என ஒரே சீராக அமைந்தது. ஆனாலும் மாநிலங்களுக்குள் நிலவிய இந்த வேறுபாடுகள் காரணமாக இது
ஒரு அரசியல் பிரச்சனையாக மாறியது. இதனால் இந்த நில உச்சவரம்பு சட்டங்கள் முறையாக அமல்படுத்த இயலவில்லை. தஞ்சை பண்ணையாள் பாதுகாப்பு சட்டம் 1952. நாடு விடுதலை அடைந்தபோது அன்றைய ஒருங்கிணைந்த தஞ்சை பகுதியில் நிலை உடைமைத்துவ பண்ணை அடிமை நிலவியதால் பாதிக்கப்பட்ட சிறு குத்தகை விவசாயிகள் விவசாய தொழிலாளர்களை பாதுகாக்க பண்ணையாள் பாதுகாப்பு சட்டம் 1952 நிறைவேற்றப்பட்டு பாதுகாப்பு வழங்கப்பட்டது. இச்சட்டம் காலத்தின் தேவைக்கேற்ப தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டது. இதன் மூலம் சிறு குத்தகை விவசாயிகள் தங்கள் விளைச்சலில் நியாயமான பங்கினை பெறுகிறார். இதுபோல நில உச்சவரம்பு சட்டம் 1961 நிறைவேற்றப்பட்டு அவ்வப்போது காலத்தின் தேவைக்கேற்ப விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு அதிகமாக நிலம் வைத்திருப்பவர்களிடம் இருந்து நிலம் பெறப்பட்டு நிலமற்ற விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது. அடுத்து குத்தகை வாரம் ஒழுங்குபடுத்துதல். விவசாய குத்தகை மற்றும் தொழிலாளர்கள் தொடர்பான அம்சங்களை சீர்படுத்தவும் நெறிப்படுத்தவும் 3வது முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. கடுமையான குத்தகை நிபந்தனைகள் காரணமாகவும் குறைவான கூலி காரணமாகவும் வேளாண்மை தொழிலில் காணப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் குறித்து வேளாண்மை தொழிலில் நிலவிய சுரண்டலை தடுக்கும் நோக்கத்துடன் காங்கிரசு அரசு மத்திய மாநில அரசுகளில் விவசாய கொள்கையை கொண்டு வந்தது. விவசாய பிரிவினர் அனைவருக்கும் வாய்ப்புகள் வழங்கும் நோக்கில் கொண்டு வரப்பட்ட இச்சட்டங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் திட்ட ஆணையத்தால் பரிந்துரைக்கப்பட்டு அமல்படுத்தப்பட்டன. அவற்றுள் குத்தகை வார விதிமுறைகள், குத்தகை வார பாதுகாப்பு, குத்தகைதாரர்களின் நில உரிமை பாதுகாப்பு ஆகியன முக்கிய அம்சங்களாகும். அதற்கடுத்து கூட்டுறவு விவசாயம். நான்காவது முயற்சியாக விவசாய நிலங்களை குத்தகைக்கு எடுத்து அனைவரும் இணைந்து பயிரிட்டு குத்தகை வாரம் மற்றும் செலவினங்கள் போக விளைச்சலில் கிடைப்பதை சமமாக பகிர்ந்து கொள்ளும் கூட்டுறவு விவசாய முறையை கொண்டு வரப்பட்டது. 1960களின் இறுதி வரை 1.88 லட்சம் உறுப்பினர்களுடன் 7294 கூட்டுறவு விவசாய சங்கங்கள் இயங்கின. இவற்றின் கீழ் 3.93 லட்சம் ஹெக்டேர் பயிரிடப்பட்டது. இருந்தபோதும் இவற்றின் பெரும்பாலான கூட்டுறவு சங்கங்கள் செயலிழந்துவிட்டன. சில சங்கங்கள் மட்டும் அரசு மானியத்தை பெறுவதற்காக பெயரளவில் இயங்குகின்றன. அதுவும் பழைய முறையில் விவசாயம் செய்கின்றனர். இதில் நிலங்களில் கூட்டு நடவடிக்கையோ வளங்கள் திரட்சியோ இருப்பதில்லை. பல மாநிலங்கள் நில சீர்திருத்தங்கள் நீர்த்து போவதற்கு இவை வழிவகுத்தன. இந்திய கூட்டுறவு சட்டம் 1904. இந்திய கூட்டுறவு சட்டம் 1904 இயற்றப்பட்டதன் அடிப்படையில் அன்றைய சென்னை மாகாண கூட்டுறவு சட்டம் 1932ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. விடுதலை பெற்ற பின் இச்சட்டம் காலப்போக்கில் மேலும் பலப்படுத்தப்பட்டது. கூட்டுறவு வங்கிகள், நிலவள வங்கிகள், கூட்டுறவு சங்கங்கள் என 3 வழிகளில் கூட்டுறவு அமைப்புகள் இயங்குகின்றன. வேளாண் தொழில்கள் மட்டுமல்லாமல் கைத்தறி நெசவு, பட்டு நெசவு, மண்பாண்டம் செய்தல் போன்ற பல கைவினை தொழில்களுக்கும் கூட்டுறவு அமைப்புகள் இயங்குகின்றன. இவ்வாறு தமிழ்நாட்டில்
10,000க்கும் அதிகமான கூட்டுறவு அமைப்புகள் இயங்குகின்றன. இவ்வாறாக இந்தியாவில் நில சீர்திருத்தமானது படிப்படியான முன்னேற்றத்தை கண்டு வந்திருக்கிறது. அதாவது சுதந்திரத்துக்கு பிறகு